ஒரு பாதகாதிபதி பாதக ஸ்தானத்திலேயே இருந்து ஆட்சி பெற்று அந்த தசை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப எல்லாம் கூடி வர்ற நேரத்துல, அதாவது வெண்ணெய் சேர்ந்து கூடி வர்ற நேரத்துல தாலி உடைஞ்சிருச்சுன்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி எல்லாம் கூடி வருகின்ற நேரத்திலே பாதகமான நிலை நடந்துவிடும். என்னையா இப்படி ஆயிப்போச்சையா, இப்படி ஆயிப்போச்சையா அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த சுக்கிர தசை கொடுக்கும். ஏன்னா தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவன் தானே புத்திநாதன். தசாநாதனும் புத்திநாதனும் ஓரளவுக்கு என்ன சாதகமா இருக்கணும். அப்ப தசாநாதன் இன்னைக்கு பாதகமான ஒரு பாதகாதிபதியினுடைய தசை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிடணும். பாதகாதிபதி பாதக ஸ்தானத்திலிருந்து தசை நடத்துகிறான். அப்ப பாதகாதிபதி கேது இருந்து கெட்டு போயிட்டான்ல, அப்ப பெரிய பாதகம் நடக்காதே அப்படின்னா, கேது 25 டிகிரியில் இருக்கார், சுக்கிரன் 1 டிகிரியில் இருக்கார். 2 பேரும் இணைவே இல்லை. ஒரு கட்டத்தில் இருந்தாலும் 2 பேரும் இணைவே கிடையாது. இருக்கிறது வேணா 2 பேருமே ரிஷபத்தில் இருக்காங்க. இவர் இந்த கடைசியில் இருக்கார், அந்த கடைசியில் இருக்கார், அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கார். இவர் 2 பேருக்குமான இணைவு அப்படின்றதே தூரம் 24 டிகிரி இருக்குது. 2 பேருக்குமே இணைவே கிடையாது. அப்ப சுக்கிரன் பூரணமான ஒரு ஒளித்துவத்தோடு, பூரணமான சக்தியோடு, பாதகாதிபதி அதிக பலம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே இருக்கிறார், ஆட்சியாவும் இருக்கிறார். அப்ப பவரா இருந்து பாதகாதிபதி தசை நடத்துகிறார். எல்லாம் சரியா நடக்கும், கடைசியில் அது பாதகமாக முடியும் இந்த சுக்கிர தசையில. அப்ப ராகு புத்திக்கு அடுத்து